இரவு நேர வணக்கத்தினை அன்போடும் தாழ்மையோடும் சொல்லிக்கொண்டு நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் கருங்கல் கிராமம் மற்றும் கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் காளையப்பட்டி கிராமம் கருங்கலில் அமைந்துள்ள நம்முடைய கிராம தெய்வங்களான அருள் மிகுந்த ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பெரிய காண்டியம்மன், ஸ்ரீ கன்னிமார், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ வைரவர், ஸ்ரீ பாம்பாலம்மன், ஸ்ரீ கோட்டை முனியப்ப சுவாமி ஆகிய 8 தெய்வங்களுக்கான நம்மளுடைய கிராம தெய்வங்கள் அதற்கான திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில திரளாக வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்களுக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பாக அனுமதியோடு பாதுகாப்பை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் அத்துணை அன்புள்ளங்களுக்கும் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகள் மற்றும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களாக ரசிகர் மக்களாகி உங்கள் அத்துணை 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 அன்புள்ளங்களுக்கும் நேரத்தில் அன்போடு நன்றிகளை வணக்கத்தினை சொல்லி உண்மையாலுமே பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக நீங்க திரளாக வரவேற்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களையும் மீண்டும் மீண்டுமாக அந்த நேரத்தில் மகிழ்ச்சிகள் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அத்துணை அன்புள்ளங்களை இந்த நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வணங்கி அப்படியே தொடர்ச்சியாக பாடல்களை கொடுக்கிறப்போ அந்த வகையில ஒரு சிறப்புமிக்க மண்வாசனமிக்க ஒரு பாடலை உங்களுக்காக வழங்க உங்கள் அபிமானத்திற்குரிய ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் அவர்கள் அந்த பாடலை வழங்க இருக்கிறார்கள். அந்த பாட்டு நம்மளுடைய இந்த புண்ணிய பூமியில வெற்றிருந்த அனுபாலிக்கிற நம்மளுடைய தெய்வங்களை வேண்டி அந்த பாட்டை நம்ம கொடுக்கறனால எல்லாரும் சேர்ந்து கும்மி கொட்டிக்கிட்டு அந்த பாட்டை ரசிக்கலாம் அப்படிங்கிற அந்த நேரத்தில் அன்போடு சொல்லி அந்த பாடலை கொடுக்க தயாரா இருக்கிற ராஜலட்சுமி. ராஜலட்சுமி ஆமாங்க செந்தில் கணேஷ். என்னது ஆமாங்க செந்தில் கணேஷ். என்ன பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? பேரு செந்தில் கணேஷ் தானே? என் பேர் செந்தில் கணேஷ் அம்மா. அதுக்கு நீங்களும் என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்க? கூப்பிடத்தானே அவங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க. அதுவும் தெரியா இருப்பா. யார் கூப்பிட வச்சாங்க? நீங்க கூப்பிட வச்சாங்க? அவரோட ரசிகர்கள் கூப்பிடுறதுக்கு வச்சாங்க, அவங்க மக்கள் கூப்பிடுறதுக்கு வச்சாங்க. இன்னும் உங்க ரசிகர்கள் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. பாருங்க என்னப்பா சவுண்ட் விடுப்பா அண்ணனுக்கு. அவங்க எல்லாம் பேர் சொல்லுவாங்க, அப்புறம் நான் எப்படி? நான் யாரும் உங்களுக்கு யாரு சொல்லுங்க? வீட்டுக்காரர் தானே. அதுல எப்படி ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம், அதுவும் நம்ம பகுதியில எல்லாம் வீட்டுக்காரர் அங்க என்னகிட்ட இந்த மாதிரினா போதும் என்ன கேட்க எதுக்கு பதறுவாங்க, ஒடியாருவாங்க. அந்த உண்மை அந்த இந்த மாதிரி நியாயமா நேர்மையா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதான் அங்க வரையில ஒரு அக்கா கிட்டே உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு